ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு பலவீனம். அதாவது அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமான வாழ்கிறது ஒரு பலவீனம். அதாவது எளிமையாக வாழ முடியல, எளிமையை ஏற்றுக்க முடியல, எளிமையில் ஒன்றால் திருப்தியாக முடியல. அதனால் பேராசை அது ஒரு பலவீனம். அப்போ அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தான் நீ அளவுக்கு அதிகமாக உழைக்கிற, அதுவும் ஒரு பலவீனம் தான். நான் 18 மணி நேரம் உழைப்பேன், நான் 16 மணி நேரம் உழைப்பேன், 3 மணி நேரம் தான் தூங்குவேன் அப்படின்னா அது உன்னுடைய பலவீனம். பலவீனத்தை தான் அது காமிக்குது. நீ ரொம்ப வீக்கான ஆள், அது ஆடம்பர வாழ்க்கைக்கு நீ அடிமையாயிட்ட, அதனால நீ அளவுக்கு அதிகமாக உழைக்கிற. ஆடம்பரமான புகழுக்கு ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமான புகழுக்கு ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமான பணத்துக்கு ஆசைப்படுறது. இப்போ பணம் புகழும் சேர்ந்து தான் வரும். பணம் தனியாக புகழ் தனியாக வராது. அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமான பணத்துக்கு ஆசைப்படுகிறவர் கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான புகழுக்கும் ஆசைப்படுவார். அதனால அவர் கண்டிப்பாக அளவுக்கு அதிகமாக உழைச்சி தான் ஆகணும். உழைச்சா தான் அவனுக்கு அளவுக்கு அதிகமான பணமோ புகழோ கிடைக்கும். அப்படின்னா அது ஒரு பலவீனம் தான். அளவுக்கு அதிகமான புகழுக்கு ஆசைப்படுறதும் சரி, அளவுக்கு அதிகமான பணத்துக்கு ஆசைப்படுறதும் சரி, அளவுக்கு அதிகமாக உழைப்பதும் சரி, இது எல்லாமே பலவீனம் தான். அதனால் இதை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு, அதனால் எளிமையாக வாழணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடம்பை ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு அந்த பலவீனம் பாருங்கள். நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது, பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்படும் போது அளவுக்கு அதிகமாக உழைக்கிற, உன் உடல் நலன் கெட்டு போகுது, நோய் வந்துடுது. அப்போ நோய் என்பது ஒரு பலவீனத்தால் ஏற்பட்ட ஒரு விளைவு. நோய் வந்ததுனால அவங்க நோயாளி என்பதால் பலவீனமானவர்கள் அல்ல, பலவீனமான ஆசைகளால், பலவீனமான எதிர்பார்ப்புகளால் அவர்கள் நோயாளியாக மாறிப்போனார்கள். அதனால் நோய் என்ன? பலவீனமானவர்கள். நோயாளிகள்னால் என்னது? பலவீனமானவர்கள். பலவீனமான ஆசைகளால் அவர்கள் நோயாளியாகி போனார்கள். ஆடம்பரமான வாழ ஆசைப்பட்டு உடல் நலனில் கவனம் செலுத்தாமல் அளவுக்கு அதிகமாக உழைத்து உடல் கண்டதையும் சாப்பிட்டு அவங்க நோயாளிகளாக மாறிப்போனார்கள். பலவீனத்தோட ஒரு அடையாளம் தான். அதனால தான் நோயின்னு சொன்னால் அதை வெளியே சொல்கிற கூச்சப்படுவாங்க. நோயின்னு சொன்னால் நம்மளை பலவீனமானவர்கள் என முடிவு கட்டி விடுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம பலவீனமானவர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றாங்களா. அதனால் அளவுக்கு அதிகமாக உழைக்கிறது ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாது. 8 மணி நேரம் உடம்புக்கு தூக்கத்தை கொடுக்கணும். அந்த தூக்கம் குறையுது, நீ அளவுக்கு அதிகமாக உழைக்கிற அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நீ ஆசைப்படுற, அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய பலவீனத்தை தான் காட்டுது. இப்போ பல பெண்களுக்கு ஆசைப்படுற அளவுன்னா ஒரு பெண்ணுக்கு உன் மனைவிக்கு மட்டும் ஆசைப்படு, உன் மனைவிக்கு உண்மையாரு அப்படின்னா அது ஒரு அளவு. அப்போ எனக்கு பல பெண்கள் கூட ஆசை வருது. இப்போ பணக்காரங்களாம் பெரிய கோடீஸ்வரர்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பணத்தை வச்சுட்டு பணத்தை கொடுத்தா ஈஸியாக பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவன் தப்பு பண்ணுவான்ல. அப்போ ஆடம்பர வாழ்க்கையே இந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான ஆசை, எல்லா விஷயத்துலையுமே அவன்கிட்ட ஒரு அளவுக்கு அதிகமான தன்மை இருக்கும். ஆடம்பரமாக வாழ்கிறாங்களா அவங்க மனைவிகிட்ட மட்டும் அளவோடு யோசிப்பாங்களா? அவங்க அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமாக தான் யோசிப்பாங்க. அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் கோடீஸ்வரராக ஆகணும், பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா அவங்க இந்த உறவுகளில் கூட மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மையாக கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அது ஒரு பலவீனம் தானே. ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது அது பலம். அது ஏன்னா ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது ஒரு பலம் அதிகமாகிட்டே போகும். நீ உன் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் பல பெண்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற, அதுபோல் கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் பல ஆண்கள் நம்மளை அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னா அப்போ அது ஒரு பலவீனம் தானே. இதுதான் ஆடம்பரம். இந்த உடலுறவு சார்ந்த ஆடம்பரம், பல பெண்களோடு உடல் உறுத்துக் கொள்வது அல்லது பல ஆண்கள் தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பெண் ஆசைப்படுவது, இதுதான் உடலுறவு சார்ந்த ஒரு பலவீனம். அதுபோல் அளவுக்கு அதிகமாக பெரிய வீடுன்னு யோசிக்கிறது, நிறைய வீடு பெரிய வீடு இந்த மாதிரி, அதுபோல் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் அது மாதிரி யோசிக்கிறது தான். அதனால் அதுக்கு தான் இவங்க இப்போ நிறைய பெண்கள் உனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் இருக்கணும் உனக்கு. அதுக்கு தான் இவங்க அளவுக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னா அப்போ அளவுக்கு அதிகமான நேரம் நீ உழைச்சாகணும். அளவுக்கு அதிகமான நேரம் உழைச்சாதான் அவன்கிட்ட நிறைய பணம் கிடைக்கும். நிறைய பணம் கிடைச்சாதான் நிறைய புகழும் கிடைக்கும். நிறைய புகழ் பணம் வந்துச்சுன்னா ஈஸியாக உனக்கு நிறைய பெண்கள் கிடைப்பாங்க, அல்லது நிறைய ஆண்கள் உனக்கு கிடைப்பாங்க ஒரு பெண்ணிற்கு. இந்த மாதிரி அப்போ அளவுக்கு அதிகமானது எல்லாமே ஆடம்பரம், எல்லாமே பலவீனம். அது நோயை தான் கடைசியில் உருவாக்கும். பலவீனம் அவன்கிட்ட மனசில் உறுதியே இருக்காது. அது ஒரு திருடரை போல் தான் இருப்பேன். உறவில் உண்மையாக இருக்க, உன் மனைவிக்கு உண்மையாக இருக்க, உன் கணவனுக்கு உண்மையாக இருந்தால் நீ தைரியமாக இருக்கலாம், தைரியமாக உடல் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீ நிறைய பெண்களுக்கு ஆசைப்படுற அப்படின்னா ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை வச்சு நீ நிறைய பெண்களை அனுபவிக்கிறன்னா பயந்து தான் அனுபவிப்ப, தெரியாமல் தான், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு திருடர் போல தான் நீ அந்த மாதிரியான அனுபவம் என்பது உனக்கு ஒரு திருடரை போல அனுபவத்தை கொடுக்கும், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா உனக்கு நிறைய சொசைட்டியில் நிறைய புகழ் இருக்குது, அதனால் அந்த புகழுக்கு டேமேஜ் இல்லாமல் நிறைய பெண்களை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ ஒரு திருடரை போல் தான் இருப்ப. அதே நேரத்தில் ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்காங்க, ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தைரியமாக உடல் வச்சுப்பாங்க. அப்போது இந்த அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது எல்லாமே ஒரு திருட்டுத்தனத்தையும் ஒரு கோழைத்தனத்தையும் ஏற்படுத்தும். பலவீனமானவர்களாக உங்களை மாற்றும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நோயாளியாக மாறிவிடுவார்கள். அதனால் அளவுக்கு ஆசைப்படணும். அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அளவான எனக்கு இது போதும்னு நினைக்கிறீங்களா, இது போதும், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது அதுங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும்.